அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்புடையவனுமான ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது வற்றா பெண்கரணையும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் மீதும் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் ஒன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வல்ல இறைவனின் அருளால் அவனது சத்திய மார்க்கத்தில் நேரான பாதையில் வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்பிடங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் சொல்லல. உலகத்துல இத்தனை கோடி மனிதர்களை படைக்க இருக்கிறேன், இத்தனை கோடி முயல்களை படைக்க இருக்கிறேன், இத்தனை கோடி ஆமைகளை படைக்க இருக்கிறேன், இத்தனை கோடி ஆடு மாடு என்ற எந்த உயிரினங்களையும் அல்லாஹ் வகைப்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய படைப்பினங்கள் எண்ணிக்கை என்பது இன்று யாரும் கணிக்க முடியாத ஒன்று. கடலை ஆய்வு செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கடலை எவ்வளவு மீன் வகையில் பார்க்கணுமா இல்லையா, இந்த மீன் வகையெல்லாம் கடலில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் எடுத்து பார்த்தா எல்லாம் பெயர் வச்சிருக்கிறோம். என்னதான் பெயர் வைத்து பார்த்தாலும் கூட அது 0.03% மட்டும்தான். உலகத்தை இத்தனை ஆண்டுகளாக எத்தனை மீன்களாக இருக்கட்டும், கடல் வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், கடல் வாழக்கூடிய செடிகளாக இருக்கட்டும், எவ்வளவு ஆய்வு செய்தாலும் கூட கடல் இத்தனை உயிரினங்களுக்கு சொல்ல முடியல. வானத்துக்கு மேலே என்ன இருக்கு, வானத்துக்கு கீழே என்ன இருக்கு, நாம் வாழக்கூடிய உலகத்துல எவ்வளவு உயிரை வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஆனாலும் கூட அல்லாஹ் திருமலை சொல்லும் போது இப்படி எத்தனை கோடி படைப்பை நாம் படைத்தாலும் சிறந்த ஒரே ஒரு படைப்பு தான், அதுதான் மனித சமுதாயம். இந்த மனிதனுக்காகத்தான் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே உலகை படைத்த இறைவன் அவனுக்கான எல்லாவற்றையும் உலகத்தை படைச்சுட்டான். வானத்தை படைச்சான், பூமி படைச்சாரு, எல்லாம் படைத்து முடித்த பின்பாதான் முதலாக மனிதன் உள்ள வர்றான். இப்படி சிறந்த படிப்பு அல்லாஹ் சொல்றாங்க. எல்லாவற்றையும் சிறந்த படிப்பாக இருக்கிறோமா? அல்லாஹ் திரும்ப சொல்லும் போது குலைக்கல் இன்சான் வைப்பா, மனிதனை நாம் பலவீனமாக படைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் சிறந்த படைப்பு. அதே சொன்ன இறைவன் தான் சொல்றான் பலவீனமான படைப்பு. என்ன வித்தியாசம்? பலவீனமான படைப்பு என்றால் உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, அவனோட செயல்பாடு ரீதியாக அவனுக்கு குறை என்பது இருக்கும். யாரையும் குறை இல்லாத படைப்பா மனிதனை படைக்கவில்லை. ஒருவர் செல்வம் இருக்கும், ஒருவர் செல்வம் இருக்க, ஒருவர் ஆரோக்கியமா இருப்பாரு, ஒருவர் ஆரோக்கியம் உள்ளவா இருப்பாரு, ஒருவர் செயல்பாடு இருக்காது. இப்படி பல்வேறு விதமாக நாம் மனிதனை பலவீனப்படுத்திருக்கிறோம். சரி, அல்லாஹ் சொல்றான் பலவீனம் சொல்லி மனிதன் குறைக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். முதலாக எங்க பார்க்கலாம் தெரியுமா? முதலாக படைத்த இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறான். படைத்த பின்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்பா இருந்த யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா மலக்குமார் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனித சமுதாயத்துக்கு முன்பாகவே இறைவன் மலக்குமாரை படைத்து வச்சிருந்தான். அந்த மலக்குகளோடு யார் யார் இருந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு வானவருக்கு அந்த கட்டளை போடுறோம், இந்த ஆதமுக்கு படிங்க சொல்லும் போது அந்த கூட்டத்துக்குள்ளதான் ஜின் இனத்தை சார்ந்த இப்லீஸ் இருக்கிறோம். எல்லா வானவர்களும் இறைவன் சொல்றதுக்கா படிக்கிறா கட்டுப்படுறாங்க. இப்லீஸ் சொன்னா தனக்கு இறைவன் சொன்ன கட்டளைக்கு மாறு செய்யறான். அது எப்படி நான் படிக்கிறது? மனிதனை படைச்சிருக்கிற அந்த மனிதன் களிமண்ணால் இருக்கிறான், என்னை நெருப்பாக படைச்சிருக்கிற நெருப்பு உயர்ந்ததா மண் உயர்ந்ததா, நான் தான் பெரியவன், அவனுக்கு கட்டுப்பட மாட்டேன். எல்லாரும் தெரிந்து சொன்னவங்க தான். இதில் புரியக்கூடிய செய்தி தெரியுமா? அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சோதனை கொடுக்கிறான். பூமிக்கு போங்க, இருக்கும்போது அந்த மரத்தை விட நெருங்கிறாருங்க, அந்த மரத்தை நெருங்கினா எனக்கு மாறு செஞ்சிருவீங்க, மரத்தை நெருங்காலும் ஒரே ஒரு கட்டளை, வேற எந்த கட்டளை கிடையாது, ஒரே ஒரு சைத்தனை இருந்தான். ஆசை வார்த்தை போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தை நெருங்காம அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. இப்படி ஒரு தவறு செஞ்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்பட மறுத்தான். அவன் செய்த ஒரு தவறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செய்யறாங்க, இறைவன் சொன்ன கட்டளைக்கு மாறு செய்யாத மாறு செஞ்சுட்டாங்க. ரெண்டு பேருமே தவறு செஞ்சாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தான் செய்தது தவறு என்று உணர்ந்து அல்லாஹ் தௌபா கேட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சான். இப்லீஸ் செய்த தவறா இல்லையா? படைத்த இறைவன் ஒரு கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு மாறு செய்தால் மாறு செய்தது அது தவறு என்றே அவன் உணரவில்லை. தவறு என்று உணராத விளைவு
இறைவன் அவனுக்கு அவகாசம் கொடுத்து மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் கொடுத்துட்டான். இவன் செய்த ஒரே ஒரு தவறு, அந்த தவறை உணராத விளைவு நாளை நரகத்துடைய நெருப்பாக மாற்றப்பட இருக்கிறோம். ஒரே ஒன்றுதான், ஒரே ஒரு தவறு தான். அந்த ஒரு தவறை அவர் உணரவில்லை. ஆதம் உணர்ந்தார், அவருக்காக இறைவன் மன்னிச்சான். இப்லீஸ் தவறை உணரவில்லை, அவன் நரகத்தின் நெறிமுறையாக மாற இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, மனிதன் என்று அறியப்படும் எவ்வளவோ தவறு செஞ்சுதான் இருக்கிறோம். தவறுக்கு அப்பாற்பட்டவன் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லி கேட்கிறார், குல்லு பனி ஆதம யுஃதிஹு பில்-லைலி வன்-நஹார். ஆதமுடைய வாரிசுகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி எல்லாருமே பகலை தப்பு செய்வான், இரவையும் தப்பு செய்வான். தவறுக்கு அப்பாற்பட்டவனா உலகத்தில் நாம் யாரையும் மறைக்கவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமலோ நம்மை அறிந்தோ தவறுகள் வரும்போது அந்த தவறை இது தவறுதான் என்று உணர்கின்றோமா? பெரிய விஷயம் போகணும். வீட்டுக்குள்ள பாருங்க, கணவன் மனைவி இருக்கு. கணவன் செய்யறாரு, ஒரு டீ கேட்கிறாரு, மனைவி என்ன கொண்டு வராங்க, டீயை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, டீ போடும் போதே சீனி கொஞ்சம் கூட போயிருச்சு, சர்க்கரை கூட போட்டாங்க. தெரியும் இந்த அம்மாவுக்கு சர்க்கரை கூட போட்டா டீல சீனி ஓவரா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. கணவன் கொடுத்தாச்சு, வாங்கி குடிக்கிறாரு. குடிக்கும் போது என்னமா சீனி கொஞ்சம் ஓவரா போட்டியோ? அந்த மாதிரி என்ன செய்யணும், ஆமாங்க கொஞ்சம் கூடுதலா போட்டுன்னு இனி அடுத்த கரெக்ட் பண்ணிக்கிறேன், சீனி கூட மாதிரி பாத்துக்கிறேன் தோணுமா இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. எல்லா மனிதர்களும் தப்ப ஒத்துக்க மாட்டோம். நம்மிடம் தப்பு இருந்தாலும் அது நமக்கு தெரிந்தாலும் உணர மாட்டோம், விட்டு சொல்ல மாட்டோம். அப்படிலாம் இல்லைங்க, சீனி கரெக்டா போட்டேன், உங்களுக்கு ஒரு சுகர் ஓவர் ஆயிடுச்சு போல இருக்கு, அதான் உங்களுக்கு சீனி கொஞ்சம் போட்டா கூட தெரியுது. காலையில சாப்பிடும் போது சீனி கரெக்டா இருந்துச்சு, நேற்று சாப்பிடும் போது சீனி ஓவரா தெரியல. இப்படிதாங்க ஆரம்பத்தில் இருக்கும். உடனடியாக போய் சுகர் டெஸ்ட் எடுக்கிறவங்க எல்லா இருக்கணும் வியாதியை மாற்றி விட்டுரும். எதுக்கு சொல்ல வர காரணம், நாம் நல்லா இருந்தாலும் நம்மை அறிந்த ஒரு தவறை தெரிந்தாலும் கூட அந்த தவறை ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆண் மனுஷன் பைக்ல போ, வேகமா போயிடும், ஸ்பீடா திரும்புறதுக்கு வலது பக்கம் எவ்வளவு திரும்பிடுவோம், பார்க்காம பின்னாடி வரவனை பார்க்காம திரும்பிடுவோம், பின்னாடி வரவனை முட்டிடுவோம். என்ன செய்யறது? தப்பு நம்ம மேல இருக்கணும் தெரியும். நான் தான் சிக்னலை பாக்குறேன், பின்னாடி ஆள் வருவாங்க பார்க்கல, முன்னாடி பார்க்கல, என்னுடைய தவறு தெரியும். ஆனா என்ன செய்வோம், அதை நம்ம திட்டுறதுக்கு முன்னாடி நாம திட்டிடணும். ஏன்னா நான் தப்புன்னு தெரியும், நம்ம ஒத்துக்க கூடாது. அதனால அவனை திட்ட ஆரம்பிச்சு தவறு நம்ம இருந்தாலும் திட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இப்படிதான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் தன்னிடம் தவறு என்பதை உணர்வதில்லை. தவறு என்பது தெரிந்தாலும் அதை ஒத்துக்கொள்வதும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒரு வாழ்க்கை எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு வாழ்க்கை அழகான உபதேசங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுடையவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறார். அந்த நேரத்தில் இன்னொரு மனைவி வீட்டில இருந்து உணவு கொண்டு வரப்படும். அந்த உணவு கொண்டு வந்த உடனே ஒரு இறைச்சி கொடுத்து அனுப்புறாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்காக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் 9 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் தான் எனக்கான நாள் வருகின்றது, அந்த ஒரு நாளும் இன்னொரு மனைவியோட ஞாபகம் நோய் வரக்கூடாது. எல்லா மனைவிக்கும் இருக்கக்கூடிய பொறாமவா ஒரு பாசம். அந்த மனைவிக்கு என்ன காரணம், இறைச்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன காரணம், அல்லாஹ்வுடைய பசியில இருப்பாங்க, உணவு பணி இல்லாம இருப்பாங்க. ஒரே ஒரு நாள்ல இறைச்சி கிடைக்குது, அன்பளிப்பா கிடைக்கப்பட்ட இறைச்சிய அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தா அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்களே என்ற எண்ணத்தோடு ஒரு பாசத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இவங்களுக்கு என்ன கோபம், ஆயிஷா அவர்களுக்கு ஒரு நாளா இருந்தால் இன்றைக்கு எதுவாங்க நான் நினைக்கும் அப்படின்னு அவர்களுக்கு. 2 பேரும் நடுவுல ரசூலா என்ன ரோல் யோசிச்சு பாருங்க. ரசூலா கொடுத்தன்னு சொன்னாங்களா, கொடுத்த பொருளை ரசூலா அன்பளிக்க வேண்டாம் என்று மாறி சொன்னாங்களா? எதுவுமே செய்யல. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் தவறு என்று சொல்லவே முடியாது. உணவை கொண்டு வர சொல்லவும் இல்லை, உணவை கொண்டு போங்க என்று சொல்லவும் இல்லை, எதுவும் செய்யாம ரசூல் அமைதியா இருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம், பாத்திரத்தும் எரிதான், உணவெல்லாம் கீழே கொட்டுது. அந்த நேரத்துல பணிப்பெண் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட ரசூலா சொல்றாங்க, உன்னுடைய தாய் கோபமா இருக்கிறாங்க ரசூலா சொல்றாங்க. நான் புரியக்கூடிய செய்தி தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அந்த இடத்தில் தவறுக்கான இடம் இல்லை, தவறு செய்யவில்லை. தவறு செய்யாமல் இருக்க நம்மள தவறு செய்ய மாட்டோம். ரசூலா தவறு இல்லைங்க, தவறு இல்லாமல் இருந்தாலும் கூட கோபப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மனிதனை கண்டிக்கலாம், அவர் வீட்டுல போட்டுக்கு நீ உணவு கொடுத்த கண்டிக்கலாம், இந்த மனிதனை கண்டிக்கலாம், அவரை கொடுத்த உணவத்துக்கு போடுறவா கண்டிக்கலாம். கண்டிப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமை ஏற்றாங்க. காரணம் என்ன,
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யார் ஒருவரிடத்துல நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு, நான் தான் கரெக்டா விஷயம் செஞ்சிருக்கேன், அதை புரியாம அரையன் புரியுமா தெரிந்தோ தெரியாமலோ ஒருவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார், அந்த நேரத்துல உங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் நீங்கள் பேச்சை வளர்க்காமல் அமைதியா இருந்தால் நாளை சொர்க்கம் செல்வதற்கு ஆசைப்படுறோம் இல்லையா, அந்த சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதி உங்களுக்கான இடம் காத்துக் கொண்டிருக்கு. தான் பக்கம் நியாயம் இருந்து அமைதியா இருந்தார்னா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு எப்படி பாருங்க. இன்றைக்கு நாம சின்ன சின்ன தவறாக ஒத்துக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயம் எப்படி தெரியுமா, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மறுமைக்கு பயந்தார்கள். இன்று ஒரு தவறை செய்து இதன் மூலமாக நாளை மறுமையில தப்பிக்க முடியும் என்பதை போல் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வருகின்றார், மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க, மன்னிப்பு கேட்க வரல, எனக்கு தண்டனை கொடுங்க கேட்டு வர்றாரு. என்ன பாவம்? நம்மள மாதிரி அற்பமான சின்ன சின்ன தவறு செஞ்சவரா? அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு நினைக்கிறார். விபச்சாரம் செய்வதற்கு திருமணம் ஆகி விபச்சாரம் செய்தவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன? உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து கற்களை கொண்டு எரிந்து அவரை கொலை செய்ய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் படைத்த இறைவன் சொல்லக்கூடிய சட்டம். துரோகத்தை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய மனைவியாக இருந்தாலும் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய கணவனாக இருந்தாலும் அவன் உலகத்தில் வாழ்வதற்கு அருகதையற்றவன். அந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை சொல்றாங்க. அந்த சட்டத்திற்காக நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அந்த தண்டனை கொடுங்க. ஒரு கண் நம்ம எரிவும் தாங்க முடியாது, ஆனா உயிர் மரணிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் கற்களை கொண்டு எரிந்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு மறுமையை தப்பிக்கணும், கற்கள் எரிஞ்சாலும் பரவாயில்ல நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிறார். ஏதோ சின்ன சின்ன நகர்த்திருக்கார் போல இருக்கு, ஆனால் பெரிய தவறு என்று வந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்புறாங்க. பின்னாடி இந்த பக்கம் நிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தப்பு பண்ணிட்டேன், தண்டனை கொடுங்க. ரசூலுல்லாஹ் மீண்டும் திரும்புறாங்க, மீண்டும் நிற்கிறாரு, மீண்டும் திரும்புறாங்க, முன்னாடி நிற்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, எப்ப அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, நீ என்ன கேட்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பைத்தியம் இல்லை, நான் உண்மையை ஒத்துக்கொள்கின்றேன், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். சொன்ன பின்பாக அவருக்கான தண்டனை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய பணப்பணம் கிடையாது. ரசூலுல்லாஹ் வார்த்தை சமூகம் எதற்காக? நாளை மறுமையில் நான் தப்பிக்க வேண்டும், மறுமை மாற்றிக்க கூடாது. ஒரு பெண்மணி வர்றாங்க, ஜுவைனா என்று சொல்லக்கூடிய குலத்தை சார்ந்த பெண்மணி, அதே போல ரசூலுல்லாஹ் வர்றாங்க, கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்ய நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கர்ப்பிணியா இருக்கிறாங்க, உன் பிள்ளை பெற்றெடுத்துட்டு வா, அனுப்பிக்கிறாங்க. முடிஞ்ச ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துடுவாங்க, எல்லாரும் தெரியக்கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் அவாய்ட் பண்றாங்க. அந்த பெண்மணி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, கர்ப்பிணியா இருக்கிற, மாசமா இருக்கீங்க, பிள்ளையை பெற்றெடுத்த பின்ன வாங்கன்னு சொன்ன உடனே அதே போல பெண்மணி போயிடுறாங்க. பிள்ளையை பெற்றெடுத்த கையோடு வருகின்றார். அல்லாஹ்வுடைய எனக்கு தண்டனை கொடுங்க. குழந்தை கையில குழந்தையோடு நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மீண்டும் கொண்டு போவாங்க, பால் குடிய மரக்கடிச்சு பின்பா கொண்டு வாங்க. திரும்பவும் அதே ஒரு சென்று 2 வருடம் கழித்து மீண்டும் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய பால் குடிய மரக்கடிச்சுட்டேன், உங்கள் குழந்தை அவராகவே உணவு சாப்பிடக்கூடிய நேரம் வரைக்கும் வராதுங்க. திரும்ப போயிட்டாங்க. சில காலம் எடுத்து மீண்டும் வருகின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோ சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த குழந்தைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒரு தாய் இல்லை என்றால் அந்த குழந்தை என்ன ஆகும், நான் பொறுப்பேற்றுக்கேன்னு சொன்ன பின்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்கும் தண்டனை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாரத்துல குடிச்சு நம்மளை போன்று இருக்கு, நம்மளுடைய என்ன பண்ணா, நான் சில தப்பே கிடையாதுங்க, நான் ஏகத்தோட இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட வாங்குறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தொழுகைய நோம்புக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன், ஏதோ சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கெட்டவனா? என்னால் முடிஞ்ச தர்மம் செய்யறேன், ஜகாத்தை கூட அமல் செஞ்சுட்டு இருக்கேன், நான் தப்பானவனா? அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மையாக சொல்லிக் கொண்டிருக்கியா? அல்லாஹ் கேட்கிறான். நம்ம நினைக்கிறோமா இல்லையா, நான் தொழுகிறேன், நோம்புக்கு என்ன செய்கிறேன், நீ நல்லவனா, நீ யோசியமானவனா?
நீ பரிசுத்தமானவனா, நீ பரிசுத்தமானவன் என்று நீயே எண்ணிக்கொண்டிருக்கியா? நாளைக்கு மறுமைக்கு வா, யார் இடத்துக்கு வா, அந்த இடத்துல விசாரணை மன்றத்துல எல்லா நீமாக உன்னை அம்பலப்படுத்துது. அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். நான் எந்த தப்பு செய்யலங்க, எங்க கொடு விட்டுட்டு இது தப்பா? ஒரு நேரம் கஜா நீ வர தூங்கிட்டே அசைல தூங்கிட்ட பரவாயில்ல வந்துருவான். 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் தொடர்ச்சியா கதுத்தொழி கண்டுத்தொழி மறுமை. இதெல்லாம் ஒரு தப்பாங்க, இதெல்லாம் ஒரு குற்றமா? நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய சொல்லி கேட்கிறாங்க, ஒரு நபர் இறை இல்லத்திற்காக வீட்டிலிருந்து ஒரு செயல்பட்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றார், தொழுகையை முடித்து விடுகின்றார், ஆனால் அவர் நரகவாசி. வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு, வேலைகளுக்கு கடை வியாபாரம் எல்லாம் விட்டாச்சு, பள்ளிவாசலுக்காக போகணும், அல்லாஹ் வணங்கணும், வருகின்றார். ஒரு சிறிய பிழை அவருக்கு கூட சொல்ல முடியாது. ஒளி எடுக்கக்கூடிய இடத்துல காலசிரிய கழுவல குடியால் இருக்காங்க, காலுக்கு பின்னாடி குடியாரு, இந்த குடியால சரியா கழுவவில்லை, அதன் காரணத்தினால் அவர் நரகவாதி. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார். இன்னைக்கு சுடுதலே இல்லை என்றாலும் அதை ஒரு பாவமாக குற்றமாக ஒரு தவறாக என்பது கிடையாது. ஆனால் பள்ளிக்கு தொழுவதற்காக வந்தாலும் கூட அந்த சிறிய பிழையும் தான் நரகவாதி. அந்த பயம் நமக்கு இன்னைக்கு இருக்குதா? எதை செஞ்சா நான் யோசிக்கணும், நான் எந்த தப்பு செய்ய, இதுதான் ஒரு தவறா? அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, யூதருக்கு மாறு செய்யுங்கள், மீசை கத்தரிங்க, தாடியை வளர விடுங்க. எத்தனை பேர் இருக்கிறோம் யோசி பாருங்க. யூதருக்கு மாறு செய், அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறான், யூதருக்கு மாறு செய். 3 கட்டளை இருக்கு. யூதருக்கு மாறு செய்ய வேண்டும், ஏனென்றால் மீசையை நீங்கள் கத்தரித்து தாடியை வளர விடுங்கள். நம்ம அப்படி முழுக்க நேர் மாற்றமா? யூதருக்கு நாங்க மாற்றமே மாட்டோம், முஸ்லிம்களுக்கு மாற்றம் செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்வோம். எப்படி? நாங்க தாடி வளர மாட்டோம், தாடி ஃபுல்லா கரைச்சு எடுத்துவோம், ஃபுல்லா மீசையை வளர்ச்சி வச்சிருப்போம். நடக்குதா இல்லையா? இது யூதருக்கு மாறு செய்வதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வதா? எல்லாம் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளுக்கு பின்பாக நாளை மறுமையில் இருக்கக்கூடிய தண்டனை வேலை நாம் கவனிக்காம இருக்கிறோம். மறுமையினால அங்க பார்த்துக்கலாம், அங்க யார் காப்பாற்ற முடியும்? உங்க பிள்ளை காப்பாற்றுவாங்களா? உங்களை பெற்றெடுத்த தாய்களை காப்பாற்றுவாங்களா? யாரு காப்பாற்ற முடியும்? உலகத்தில் மக்கள் அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தை விட்டு விட்டு நாளை மறுமையில கை செய்யப்பட்டவரா இருந்து விடக்கூடாது. தவறு எல்லாரும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்குமே அவ்வளவு சம்பவம் நடக்குது. ஒரு மனிதர் வருகின்றார், யூதர் வருகின்றார், முகமது அவர்களே, நீங்கள் எங்களை நேர்வழியின் பக்கம் வரான்னு சொல்லி அழைக்கிறீங்க, நாங்கள் அல்லாஹ் இதே வைக்கிறோம் சொல்றீங்க, ஆனால் உங்கள் மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? காபாவில் சத்தியம் பண்றாங்க. அது ஒரு ஆலயம், பள்ளிவாசல் தானே, அந்த பள்ளிவாசல் சத்தியம் என்று சொல்றாங்களே, இது இணை வைப்பு இல்லையா? ஒரு பொருள் மீது ஒரு இடத்துக்கு சத்தியம் பண்ணுவாமா? ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, ஆமா இத்தனை நாளா இது பற்றி நமக்கு தெரியவில்லை. சகாபாக்கள் சொல்றாங்க, காபா மீது ஆணையான் சொல்லாதீங்க, ரப்பியல் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையான் சொல்லுங்க. ஒரு தவறு என்று நமக்கு சுட்டி காட்டப்பட்டால் தவறை திருத்த வேண்டும். நீ என்ன சொல்றதுக்கு? பல மக்களுடைய கூட எண்ணம், எங்களை சொல்றது ஆளே இல்லையா, நீதான் சொல்ல வந்தீங்களா? நாங்க எத்தனை வருஷமா இருக்கிறோம் கொள்கையில், எத்தனை வருஷம் நாங்களா இருக்கிறோம், நாங்க தவறு செய்வோமா, இதெல்லாம் சரியா தவறா என்று நாம எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய மக்களை மாறிடுவோம். எது சரி தவறு என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, இறைவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தவறு என்று தெரியுங்களா? ஏதோ ஒரு தவறு செஞ்சு தெரிஞ்சோ தெரியாம செஞ்சோம், அந்த தவறுக்கா இறைவன் தவறா கேட்டிருக்கோமா? எல்லா இடத்திலையுமே நான் செய்த தவறு இல்லை என்றுதான் பெரும்பாலும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்தது சரியா தவறா ஆய்வுதான் தேவையில்லை. குர்ஆனை பற்றி பாருங்க, ஹதீஸை பற்றி பாருங்க, அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படைக்கு எதிராக நான் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறேனா? படைத்த இறைவன் சொல்வதற்கு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறேனா? எல்லாவற்றையும் யோசிங்க. நாளை மறுமைக்கு அவகாசம் கிடையாது. மறுமையை தப்பிக்க வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்த அவகாசம் உலகத்தில் இருக்கின்றது. அதை சரியாக புரிந்து கொண்டு உலகத்தில் என்ன தவறை செய்தாலும் அதை தவறு என்று விளங்கக்கூடிய வாய்ப்பையும், அந்த தவறு என்று விளங்கினால் அதற்கு இறைவனத்தை தௌபாக்கிட்டு நீளக்கூடிய வாய்ப்பையும் ரஹ்மான் நம்மிடம் வருவாங்க.
இன்னொருவருக்காக கணிதத்திற்குரிய சகோதர சகோதரி ஒரு 2 அறிவிப்புகள். முதலாவதாக இந்த எஸ்ஐயா சம்பந்தமாக வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் இருக்கு. ஆனால் நேற்று தினம் வந்த ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு ஃபார்ம் வாங்கியிருப்போமா இல்லையா, அந்த ஃபார்ம் வாங்கிய ஃபார்ம் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு நம்முடைய டிஎல்ஓ சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் இருப்பாங்க, நமக்கு ஃபார்ம்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அவர்களுக்கு நாம் திரும்ப ஒப்புதல் கொடுக்க வேண்டிய தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நம்முடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிருப்போம். அந்த பூர்த்தி செய்த ஆவணங்களை நாம் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. அதற்கு பின்பு அவர்கள் சில வேலையெல்லாம் செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அதெல்லாம் நீண்ட தகவல். சுருக்கமா சொல்லுவாங்க, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கடைசி தேதி. கூடுதலான தகவல் நிர்வாகத்தோடு கொள்ளுது. இரண்டாவது என்னவென்றால், நேற்றைய தினம் முதல் நம்முடைய தேவலத்தை பகுதியில ஒரு சிறப்பான வணக்க வழிபாடு தொடங்கிடுச்சு. பெரும்பாலும் தெரியும், தர்காவுக்காக நேற்று முதல் ஆடல் கச்சேரி என்று பாட்டுலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு கொடியேற்றம் நடக்கவிருக்கு. இன்னும் சில நாட்கள்ல தர்கா வழிபாடு சமண கோயிலாம் பார்த்து இருக்கிறாங்க. இதுவெல்லாம் வருடாக நடந்து நமக்கு என்ன வேலை, நம்ம வேலை பார்த்து மழை போயிட்டு இருப்போம். நம்முடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு. ஒரு செய்தி யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நபிமார்களும் எதுவும் அனுப்புறாங்க. என்ன காரணம்? வேலை வெட்டி இல்லாம ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பிட்டு இருந்தாங்க. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் நேர்வழியில் அழைப்பதற்காகத்தான் பல நபிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலம் செய்த பிரச்சாரம் என்ன? ஏகத்துவம் முதல் கொள்கை. அந்த கொள்கைக்காக எல்லா நபிமாரையும் அனுப்பி வச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம நேர்வழியில் இருக்கிறோம். நம்ம யாருக்கு சொன்னா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இதே நம்மளுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கியமான 2 காரணங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில இந்த தர்கா வழிபாடு என்பது நிலைத்திருப்பதற்கான காரணம் 2 காரணம். ஒன்று, நம்முடைய ஊருடைய ஜமாத் நிர்வாகங்கள் காரணம். யாரும் மாட்டுக்கு சொல்ல முடியாது. ஒரே ஒரு அறிவிப்பு, இனிமேல் நம்முடைய ஊர்ல தர்கா வழிபாடு இருக்கக்கூடாது, அதனை நாம் எதிர்க்கிறோம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய ஜமாத் நிர்வாகம் ஒரே ஒரு அறிவிப்பு செய்ய முடியுமா? ஒரு அறிவிப்பு செய்யுங்க. நாங்கள் குரான்படி வாங்க, ஹதீஸ்படி வாங்க கேட்க மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள். அல்லாஹ்வின் அடிப்படை கட்டளை போடுங்க. அல்லாஹ்வுக்கு இணையா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அனாச்சாரங்கள் மாற்று மதத்தெல்லாம் பார்த்து கேட்கிறோம். நாங்கெல்லாம் நிக்க வச்சு வணங்குறோம், நீங்க படுக்க வச்சு வணங்கிட்டு இருக்கீங்க. அது என்ன சொல்லுவீங்க? நாம் என்னதான் தாவா செய்யலாம், என்ன பிரச்சாரம் செய்தாலும் உங்களுடைய அஜாக்கிரதையான காரணம் தான் இன்றைக்கு இஸ்லாத்தை கேள்விப்பொருள் மாற்றிக் கொண்டிருக்கு. படைத்த அல்லாஹ் இணை வச்சு கொண்டிருக்கிறார். என்ன பேசிட்டு என்ன செஞ்சிட்டீங்க? ஒரு அறிவு செய்ய முடியாதனால இன்றைக்கு இறைவனாக கொண்டு நிர்வாகம் மாறி பல நல்ல இருக்கிறார். யார் நல்ல செய்தா வரவேற்பும், நல்ல போராட சுட்டுவோம், வரவேற்பும் எல்லாம் செய்வோம். அதே நேரத்தில் எஸ்ஐஆருக்காக தினசரி பள்ளிவாசல் அறிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தினசரி இந்த எஸ்ஐஆர் பூர்த்தி செய்ய முடியாதவர்களாம் கொண்டு வா, பூர்த்தி செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாற்றுக்கு எல்லாம் ஒன்று வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அதே நேரத்தில் எஸ்ஐஆர் என்பது இந்திய நாட்டுடைய குடிமகன், எனக்கு ஓட்டு இருக்கு, என்னுடைய தாத்தா பாட்டி தந்தை தாய் எல்லாம் ஓட்டு இருக்கு, நான் இந்தியன் என்பதற்காக இவ்வளவு முயற்சி எடுக்கக்கூடிய இதே நிர்வாகங்கள் நாளை மறுமையில சொர்க்கம் செல்ல வேண்டுமா இல்லையா? உலகத்துல காப்பாற்ற முயற்சி செய்கிறோம், வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் மறுமத்தை என்ன செஞ்சீங்க? மறுமை எல்லாம் கூப்பிட்டு விடுவாங்க, எல்லாரும் வாங்க, உலகத்தை எல்லாம் செஞ்சு இங்க வா, மறுமைக்காக எனக்கு இணை வைத்துக் கொண்டு ஒருத்தர் இருந்தா நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஜமாத் நிர்வாகம் என்பது சந்துக்கு கொடுப்பதற்காக, பக்தர் கொடுப்பதற்காக மட்டும் ஜமாத் நிர்வாகம் என்பதா? ஜமாத் நிர்வாகம் என்பது எதற்காக? இறைவன் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நிர்வாக மக்களுக்கு இறைவன் மார்க்கத்தை சொல்லக்கூடிய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். திருமறையோட சொல்லி கேட்டார் வசனம், திருமறை வசனம் பூமியில நாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வாங்கி இருக்கிறோம். அந்த ஆட்சி அதிகாரம் வழங்கிய தொடங்கப்பட்ட மக்கள் தொழிலை நிறைவேற்றுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, நன்மையை ஏறி தீமையை தடுப்பார்கள். இந்த காரணத்துக்காக உங்களுக்கான பொறுப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதை மறந்துவிட்டு என்ன அமல செய்தாலும் தலையாய கடமை இருந்தோம். சந்தர்ப்பம் என்ற பெயர்ல அறாமல் மண்ணை கொண்டு மக்களை நாம் வழிகெடுத்துக் கொண்டு ஆடல் பாடல் கட்சியை எதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத எல்லாவற்றையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை மறுமையில ஒவ்வொரு வழிமாக  உனக்கு பொறுப்பு என்ன செஞ்ச? நான் பொறுப்புல மேல காலை தூக்கி எடுத்துருந்தியா?
உனக்கு இதன் மூலமா ஆலயம் முடிஞ்சியா? ஒருத்தரையும் வரமாட்டா. நாளை மறுமை தப்பிப்பதற்காக ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லிக்கிறோம். நேரம் அவகாசம் இருக்கும், தப்பிச்சுக்கோங்க. நேரம் எல்லாம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக பொறுத்து உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன அமலை செய்தாலும் இறைவனுக்கு இணையில்லாத ஒரு ஊரை நாங்கள் கட்டி எழுப்புவோம், முயற்சி இருங்க. மக்கள்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க, நிர்வாகத்தில் எங்களுக்கெல்லாம் தெரியும் இணைப்பு கிடையாது கூடாது, உங்களுக்கு தெரிந்தால் போதுமானதா? மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதா? உங்களை தலைவர்களாக நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டு மக்கள் இருக்கிறார்கள். அவங்க அரங்கம் கூட உங்களுக்கு பரவாயில்லையா? நான் மட்டும் சரியா இருந்த போதும், நான் தொழிலாளியாக நான் இணைப்புலாம் நான் போவதில்லை இருந்து வரலாமா? யோசித்துக் கொள்ளுங்கள். இறைவன் சொன்ன கட்டளை அடிப்படையிலே நிர்வாக மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தர்கா வழிபாடு என்பது எங்கள் ஊரில் இல்லை என்று முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு ஆலோசனை வெளியிடும். இரண்டாவது என்ன தெரியுமா? நிர்வாகம் அதுக்கான காரணம் எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை, நாங்க ஒதுங்கி போயிடுறோம். நாங்கெல்லாம் பரம்பரை ஏகத்துவத்தில் இருக்கிறோம். எங்க தாத்தா பாட்டில இருந்து நாங்க ஏகத்துவத்தில் இருக்கிறோம். நாங்க மனைவி குடும்பம் என்ன ஏகத்துவத்தில் இருக்கிறோம். அதனால இது சம்பந்தமா எங்கள் குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் குடும்பம் மட்டும்தான் உங்களுக்கான பொறுப்பா? சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பின்பாக உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இஸ்லாம் மார்க்கம் இருப்பதற்கான காரணம் இந்த எண்ணம் சகாபாக்கிட்ட கிடையாது. எல்லா சகாபாக்கள் இருந்த எண்ணம் என்ன? எனக்கு கிடைத்த ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க இல்லையா, பல்லில் வன்னி வளவாயா, என்னிடம் வந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை எல்லா மக்களும் கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படையில இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நாம் எப்படி தர்கா வழிபாடு என்பது இணையத்தில் புரிந்திருக்கின்றோமோ இதை பிற மக்கள் சொல்ல வேண்டும். சொல்லாமல் நான் உண்டு, வேலை உண்டு, தொழில் உண்டு, களம் உண்டு என்று இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். சனிக்கிழமை கூட்டம் சனிக்கிழமை அல்லாஹ் சோதிக்கிறார். எப்பவும் கடலுக்கு உள்ளே சென்றாலும் மீன் கிடைக்கும். சனிக்கிழமை அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்கிறார். கடல் கரையிலே மீன் கிடைக்குது. சனிக்கிழமை உங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு மீன் பிடிக்க தடை. சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாதீங்க, தடை போட்டோம். அதே தடையை போட்டுட்டு அல்லாஹ் செய்யறார், கரையில வந்து நிற்கிது மீன் தான். இவர் என்ன செய்யறாரு? கரையில இருக்கக்கூடிய மீன்களை பிடிப்பார். காசு மக்கள் போவார். எந்த கூட்டமாக சில மக்கள் இருக்கிறார். ஊர் சுட்டு என்ன பண்றாங்க? நீ எல்லாம் போவாத, அல்லாஹ் இன்னைக்கு உனக்கு வியாபாரத்தை தடை செஞ்சிருக்கா, ஹராமாகி இருக்கா, இன்னைக்கு அந்த வியாபாரத்துக்கு போகாத, மீன் பிடிக்க போகாத சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு மக்கள் என்ன செய்யறாங்க? அவை போறான், போகாம இருக்கான், போனதே பார்த்து நீ போ என்ற அடிப்படையில அமைதியா இருந்தாங்கல்ல. இந்த கூட்டத்தாரையும் மீன் பிடிக்க சென்ற அந்த வழிகட்ட கூட்டத்தாரையும் நாம் குரங்குகளாக இழிந்த பண்டிகளாக மாற்றிவிட்டோம். தவறை எதிர்த்து கேள்வி கேட்டவர் தான் சிறந்தவர். அவன் போனா போயிட்டு போறான், நான் அப்படி இருக்கிறேன்னா அந்த கூட்டத்தோடு தான் நம்மையும் இறைவன் நாளை மறுமையில தண்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு மக்கள் இருக்கிறாங்க. லட்டு வாங்க போனேன், ஜிலேபி வாங்க போனேன், அல்வா வாங்க போனேன், ராக்கன் சுத்தத்துக்காக போனேன், சுத்தி பார்ப்பது இடமே இல்லையா? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுக்கு நிகரா இணையாக இன்னொரு மக்களிடத்துல இறந்து போன மனிதனிடத்துல நான் கையேந்தலா எனக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று யாரெல்லாம் கையெழுகின்றார்களோ அதே இடத்தில் இருந்து கொண்டு ஒரு நபர் சுற்றி பார்க்க செல்லுகின்றார் என்றால் ஈமானுடைய சுவையை அவர் உணரவில்லை. அல்லாஹ்வுடைய ஒரு சொன்ன எச்சரிக்கை. இந்த நேரமாக எல்லாம் முடிந்த வரைக்கும் இந்த தர்காவுக்கு எதிராக நம்முடைய குரலை அழுத்தமான ஆணித்தரமாக எல்லா மக்களும் கொண்டு சேர்க்க வேண்டும். தேவகோட்டையுடைய ஒவ்வொரு திருப்பணியா இருந்தாலும், ஒவ்வொரு ஏரியாவா இருந்தாலும், ஒவ்வொரு வீடுகளா இருந்தாலும் எல்லா மக்களிடத்தையுமே இந்த தர்கா என்பது வழிகேடு. இந்த தர்கா வழிபாட்டை நம்பினார், அந்த இடத்திற்கு சென்றார், அங்கே என்ன வாங்க வேண்டும் என்று நீங்கள் போய் ஒன்று கூடினாலும் நாளை மறுமையில் இறைவன் முன்பாக யாரும் தப்ப முடியாது என்று விளங்கி அனைத்து மக்களுக்கும் ஏகத்தை பிரச்சாரம் செய்து நாளை மறுமை வெற்றி பெற நல்ல வாய்ப்பை வழக்கமாக நம் அனைவரும் வாக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.